அஸ்ஸலாமுஅலைக்கும், வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூடவே அந்த பெல்லைக்கான ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் இப்போ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு ஹிஜாப் போடுவோம் இல்லையா, ஹிஜாப் வந்துட்டு இந்த மாதிரி ஹிஜாப் பார்க்க நல்லா இருக்கும். துணி வந்துட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வளவளன்ட்டு இருக்கும், தலையிலையே நிற்காது, இன்னவர் கேப் போடணும், அப்புறம் நிறையா சேஃப்டி பின் போடணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக நம்ம போட்டுக்கிடலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம தலையோட அளவு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 10 இன்ச் எடுத்து அதை மார்க் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 4 இன்ச் அளவு மடக்கி நான் வந்துட்டு அயர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2வது லேயர் நான் வந்து ஒரு 3 லேயர் வச்சுட்டு அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி நான் செய்கிறேன். இன்னொரு லேயர் எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்தெந்த மாடலில் வேணுமோ அந்தந்த மாடலில் போட்டு நீங்கள் வந்துட்டு தலையில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் அதை பின் குத்தி அப்படியே நீங்கள் எடுத்தும் கூட நீங்கள் வந்துட்டு அயர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். அப்புறம் இன்னொரு லேயர் 3 லேயர் எடுத்து நான் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணி நான் இதை வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பின்னை வந்து போட்டு வச்சுக்கிறேன். இது நம்ம தலையோட நம்ம தலையை சுற்ற போகும்போது எவ்வளோ வருதோ அந்தளவு நீங்கள் அப்படியே தலையில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு இந்த 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 பக்கமும் ஒரு சேஃப்டி பின் போட்டு வச்சுக்கிறேங்க. நம்ம இப்படி போட போகும்போது கண்டிப்பாக கலையவே கலையாது, இன்னவர் கேப்பும் தேவையில்லை. எவ்வளோ தூரம் வேண்டாலும் நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம போட்டுட்டு போகலாம். ஸோ நான் அந்த பின்னை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்துட்டு மடக்கி நம்ம அயர்ன் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அந்த 2 ஓரத்தில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. நான் ஃபுல்லாக இப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வர்றது வரையும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு லேயரை வந்துட்டு ஒரு 3 இன்ச் அளவு கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி நான் வச்சு அடுத்தது ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2வது லேயர் இருக்கு இல்லையா, அந்த 2வது லேயரை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் அளவு கேப் விட்டு நான் அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இதையும் நான் ஃபுல் லென்த்தாகவே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப வலிவலின்னு சொல்லி தலையில் நிற்கவே இல்லை, அதனால தான் நான் இதை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது லேயரை வந்துட்டு ஒரு 4 இன்ச்சு வந்துட்டு கேப் விட்டு நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது நான் எப்படி வந்துட்டு டாப் போடுவேனோ அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி மாடல்லாம் போடுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஜஸ்ட்டு ஃபார்மலாக நம்ம வீட்டில் இருக்க போகும்போது இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போது அந்த மாதிரி வந்துட்டு போடுற ஹிஜாப் ஸ்டைல் தான். ஸோ அது மாதிரி தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து 3 லேயரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டேன் நான். ஃபஸ்ட்டு எண்டு ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த எண்டுலேயும் அந்த லாஸ்ட் எண்டுலேயும் நான் இந்த மாதிரி ஒரு 3 லேயரையும் ஒன்றா சேர்த்து அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இதை வந்து வேணும்னா நீங்கள் இப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு பின் போட்டுக்கிட்டு நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க, உங்களோட அளவு எடுத்து இது வேணும்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா வந்துட்டு விட்டுருங்க. குழந்தைங்களுக்குலாம் நம்ம போட போகும்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு நம்ம போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வேர் பண்ண போகும்போது உண்மையிலே நம்மளுக்கு பின் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப கவர் ஆகிடும். முன் சைடும் சரி பேக் சைடும் சரி ரொம்ப நம்மளுக்கு கவர் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எந்த பின்னுமே தேவையில்லை. வேணா ஒரே ஒரு சேஃப்டி பின் நம்ம போட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போட்டுட்டு நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு லேயர் எடுத்து அப்படியே நான் சுற்றி மேலே போட்டிருக்கேன், அவ்வளோதான்.